இப்போ நம்ம ஊர் ராஜேஷ்குமார் பேசுகிறாரு. இந்த வருஷம் பொங்கல் வைக்கல. இந்த வருஷம் பொங்கல் வச்சுருந்தா எப்படி இருக்கும், வைக்காத அவர் வருத்தத்தை தெரிவிப்பார். இப்போ 2020 வந்து இந்த கொரோனா வைரஸ் வந்ததுனால நம்ம ஊரில் பொங்கல் நடத்த முடியலை. இந்த வருஷம் பொங்கல் நடத்துகிற மாதிரி இருந்திருந்தா இந்நேரம் தான் பேக்கிங் கீக்கிங் எல்லாமே பண்ணிகிட்ருப்போம் ஊருக்கு வர்றதுக்கு. இன்றைக்கி ஃபோன் பண்ணி எல்லாமே பேசியிருப்போம். இந்நேரம் ஒரு 2 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருப்போம் பசங்கள்லாம் சேர்ந்து. எல்லாமே இப்போ திருப்பதி ராஜ் போன வருஷம் விளையாட்டு போட்டி இந்த வருஷம் எப்படி மிஸ் பண்ணுறாங்க அதை பற்றி பேச போகிறாரு. நாங்கள் இளைஞர்களாக சேர்ந்து ஒரு கடந்த 10 வருஷமாக ரொம்ப சிறப்பாக விளையாட்டு போட்டிகள் நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக சொல்லணும்னா நம்ம கிரிக்கெட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜூனியர், சூப்பர் சீனியர், சீனியர்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பிரிவாக நாங்கள் விளையாடுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாலிபாலு எல்லாமே மற்றும் பல வீர விளையாட்டுகள், கபடி, உரியடித்தல், கயிறு இழுத்தல்ன்ட்டு நாங்கள் ரொம்ப வகையான போட்டிகள் நடத்தி அந்த மாதிரி பண்ணுவோம். நாங்கள் ஒரு வாரம் விளையாட்டு போட்டிகள் வச்சாலும் எங்களுக்கு டைம் பத்தாது. அந்தளவுக்கு நாங்கள் நிறைய விளையாட்டு போட்டிகள் வச்சு ரொம்ப சிறப்பாக நாங்கள் பொங்கல் நடத்திக்கிட்டு வரோம். ஏன்னா நாங்கள் பசங்களாக சேர்ந்து எங்களுக்கு இதுதான் ஒரு ரொம்ப நாங்கள் வருஷத்துலேயே நாங்கள் ஒரு 3 நாள் எங்களுக்கு ரொம்ப மிக சிறப்பாக பொழுதுபோக்குகள் அந்த மாதிரி இருக்கும். எங்களுக்கு இதில் இருக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே எங்களுக்கு இருக்காது. அப்படி இருக்கிறப்ப நம்ம இந்த கொரோனா பிரச்சனைனால எங்களால் ஒன்றுமே பண்ண முடியலை. இந்த வருஷம் பொங்கலில் நீங்கள் என்ன மிஸ் பண்ணுறீங்க பரத்குமார்? இப்போ பொங்கல் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, கொரோனா பிரச்சனை இருக்கிறதுனால. இதனால் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். பொங்கலில் என்ன மிஸ் பண்ணுறீங்க நம்ம ஊர் பொங்கலை பற்றி? நம்ம ஊர் பொங்கல்னாலே மஞ்சள் நீராட்டில் தான் ரொம்ப பெஸ்ட்டு. அதை விட ரொம்ப பெஸ்ட்டு வாலிபால் மேட்ச்சு, கிரிக்கெட்டு, இந்த விளையாட்டு போட்டியெல்லாம் ரொம்ப சீரும் சிறப்பாக நடக்கும். அதுவும் 10 வருஷம் 15 வருஷமாக இளைஞர் வழியில் தான் போயிட்டுருக்கு. எல்லாமே ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருந்துச்சு. இந்த தடவை இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தம் உண்மையிலே எல்லாருக்குமே. இருந்தாலும் எனக்கு பயங்கர வருத்தம். இது மஞ்சள் நீராட்டு விழா இல்லை, இந்த சப்பரம் இழுக்கிறப்ப கொஞ்சம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு சொல்லிட்டு செம்ம ஜாலியாக இருப்போம். ஆனால் இந்த தடவை அவ்வளோ இல்லாதனால கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இந்த வருஷம் பொங்கலில் நீங்கள் என்ன மிஸ் பண்ணுறீங்க? உங்களோட கருத்தை சொல்லுங்கள் ராஜேஷ்குமார். இந்த வருஷம் பொங்கலுக்கு நாங்கள் மஞ்சள் நீராட்டெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். அந்த அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் நாங்கள் ரொம்ப ஜாலியாக இருப்போம். பசங்க எல்லாம் சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணி விளாட்றது அன்னைக்கு ஒரு நாள் தான். வெளியில் இருக்க எல்லோரும் அன்றைக்கி தான் என்ஜாய் பண்ணுவோம். இந்த வட்டம் அது இல்லாதனால கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அது சந்தோஷமாக இருக்கும் நாங்கள் நினைக்கிறோம்.